ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் அருகே டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்து வரும் ஊழியர்களை ஏற்றி செல்வதற்கு நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த 12ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் செகண்ட் ஷிப்ட் முடித்த ஊழியர்களை தொழிற்சாலையில் இருந்து ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று ராயக்கோட்டை வழியாக கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பாலகுரி என்ற பகுதியில் பேருந்து வந்தபோது பயங்கர சத்தத்துடன் பேருந்தின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடி உடைந்தது. 20க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் இருந்த நிலையில் அலறி துடித்தனர். உடைந்த கண்ணாடியின் அருகே அமர்ந்திருந்த ஆந்திர மாநிலம் கர்னூல் பகுதியைச் சேர்ந்த பணிக்கு சேர்ந்து 2 நாட்களே ஆன பெண் ஊழியர் மதாசுதாரணி என்பவருக்கு 2 கைகளிலும் தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பேருந்து ஓட்டுநரான நெக்குந்தி பகுதியைச் சேர்ந்த சங்கர் கொடுத்த புகாரின் பேரில் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் அந்த பேருந்தின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள், செல்போன் டவர்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து அதன் மூலம் துப்பு துலக்கிய போலீசார் பாலக்குரி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான காலா என்கிற சக்திவேல், தனுஷ் மற்றும் எண்ணக்கோள் புதூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் என 3 பேரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இரவு 11:41 மணி அளவில் கிருஷ்ணகிரி அடுத்த ராயக்கோட்டை சாலையில் உள்ள பாலகுரி என்ற பகுதியில் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் மீது 2 வீலர் மோதி விபத்திற்குள்ளானதில் அதே பகுதியைச் சேர்ந்த சசி மற்றும் நவீன் ஆகியோர் படுகாயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்த காட்சிகளும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்த சசி, நவீன் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இறந்த இருவரும் மது அருந்திவிட்டு அதிவேகமாக வந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. மேலும் பேருந்து அதிவேகமாக வந்ததால் தான் விபத்து ஏற்பட்டதாகவும் பேருந்து ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதியினர் கோரிக்கை வைத்தனர். மேலும் இறந்தவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதால் இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்காது, அதனால் குறிப்பிட்ட தொகை வழங்க வேண்டும் எனவும் கூறி இறந்தவர்களின் உடல்களை வாங்காமல் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டாடா நிறுவன பேருந்து கான்ட்ராக்டரிடம் பேசி தலா 2 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுத்த பிறகு இறந்தவர்களின் உடல்களை வாங்கி அடக்கம் செய்தனர். பேருந்து ஓட்டுநர் சங்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி ஓட்டுநர் சங்கரை சொந்த ஜாமீனில் விடுவித்தார். சாலை விபத்தில் இறந்த சசி மற்றும் நவீனின் நெருங்கிய நண்பர்களான காலா என்கிற சக்திவேல், தனுஷ், உறவினர் சேகர் ஆகியோர் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்துகள் அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் இந்த பஸ்ஸை ஒன்னும் பண்ண முடியலையே, 2 பேரை கொன்னுட்டு நம்ம ஊர் வழியா சும்மா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும், நாம யாருன்னு காட்டணும் என திட்டம் தீட்டி உள்ளனர். அதன்படி விவசாய பயிர்களை காட்டு பன்றிகளிடமிருந்து காப்பாற்ற போலீசாருக்கு தெரியாமல் கிராமங்களிலேயே வெடிமருந்து, கரிமருந்து உள்ளிட்டவைகளை வைத்து தயாரிக்கும் நாட்டு வெடிகுண்டுகளை பயன்படுத்தி பேருந்தை தகர்த்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். மேலும் சம்பவத்தன்று சேகரின் வீட்டில் தயாரித்து வைத்திருந்த 3 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டு மூவரும் பாலக்குரி வந்துள்ளனர்.
3 நாட்டு வெடிகுண்டுகளில் ஒன்றை அங்குள்ள பாறை மீது போட்டு வெடித்து சோதனை செய்துள்ளனர். பின்னர் அங்கேயே அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். இரவு 12 மணியளவில் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து வரும்போது கையில் வைத்திருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளையும் பேருந்தின் மீது வீசி தாக்கியுள்ளனர். இதனையடுத்து மூவரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காலா என்கிற சக்திவேல், தனுஷ் மற்றும் எண்ணக்கோள் புதூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் ஆகிய 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உயிர் நண்பன் விபத்தில் இறந்ததால் பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தகர்க்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.